வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் இன்று திறப்பு. இரவு 7 மணிக்கு திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர் ஐ. பெரியசாமி வழக்கை மீண்டும் விசாரிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவு. மார்ச் 28ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய்க்கு பிணை செலுத்த உத்தரவு. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க ஆந்திர அரசு தீவிரம். தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தடையாணை பெற வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். 7வது முறையாக சம்மனை நிராகரித்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்தியா கூட்டணியை விட்டு விலக மாட்டோம் என ஆம் ஆத்மி திட்டவட்டம். ஞானவாபி விவகாரத்தில் வாரணாசி நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது. மசூதி கமிட்டியின் மனுவை தள்ளுபடி செய்து அலகாபாத் உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்துடன் கூடிய கலைஞர் நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்தவுடன் சென்னை மெரினாவில் 39 கோடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என்று சட்டசபையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி பொதுப்பணித்துறை சார்பில் கருணாநிதி நினைவிடம் மற்றும் டிஜிட்டல் அருங்காட்சியகம் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடம் ஆகியவற்றின் திறப்பு நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணி அளவில் நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்த ஐ. பெரியசாமி வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலருக்கு முறைகேடாக ஒதுக்கியதாக வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் ஐ. பெரியசாமியை வழக்கில் இருந்து விடுவித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ் இன்று காலை தீர்ப்பு வழங்கினார். அதில் ஆளுநரிடம் அனுமதி வாங்காமல் அவை தலைவரிடம் விசாரணை நடத்த அனுமதி வாங்கியதால் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட்டது. மேலும் மார்ச் 28ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி 1 லட்சத்துக்கு பிணை தொகை செலுத்தவும் வழக்கை விசாரிக்க தொடங்கிய பிறகு நாள்தோறும் விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். பாலாற்றின் குறுக்கே அணை கட்ட முனையும் ஆந்திர அரசின் திட்டத்தை கைவிட தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் சிக்பெல்லாபூர் மாவட்டம் நந்திதுர்கம் மலையில் உற்பத்தியாகும் பாலாற்றின் குறுக்கே உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை மீறி ஏற்கனவே கர்நாடகத்தில் 3 தடுப்பணைகளும் ஆந்திர மாநிலத்தில் சிறியதும் பெரியதுமாக 21 தடுப்பணைகளும் கட்டப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பாலாறு வறண்டு காணப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஆந்திர அரசு ரெட்டிக்குப்பம் என்ற பகுதியில் பாலாற்றின் குறுக்கே கூடுதலாக புதிய தடுப்பணை ஒன்றை கட்ட ஏற்பாடுகள் செய்து வருகிறது. இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்துள்ள வழக்கு நிலுவையில் உள்ள போது ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுவது உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என்று தெரிவித்துள்ளார். பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களின் நீர் ஆதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்த வைகோ வேளாண் தொழிலும் முற்றிலுமாக சீரழிந்துவிடும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே கொடுத்துள்ள வழக்கை துரிதப்படுத்தி பாலாற்றின் குறுக்கே அணை கட்ட முனையும் ஆந்திர மாநில அரசின் திட்டத்தை கைவிட துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மதுபான கொள்கை வழக்கில் 7வது முறை அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணித்துள்ளார்.
மதுபான கொள்கை வழக்கில் 7வது முறையாக டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதுவரை 6 முறை அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை கெஜ்ரிவால் புறக்கணித்த நிலையில் இன்று 7வது முறை அனுப்பிய சம்மனையும் கெஜ்ரிவால் ஆஜராகாமல் புறக்கணித்துள்ளார். இது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்புவதற்கு பதிலாக சட்ட நடைமுறைக்கு மதிப்பளித்து நீதிமன்றத்தின் முடிவுக்காக அமலாக்கத்துறை காத்திருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் ஆம் ஆத்மி இந்திய கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டோம் என்றும், மோடி அரசு இது போன்ற அழுத்தத்தை உருவாக்க கூடாது எனவும் ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. ஞானவாபி மசூதியில் இந்துக்கள் பூஜை செய்து வழிபட அனுமதி அளித்த வாரணாசி நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கை அலகாபாத் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் இந்துக்கள் வழிபட அனுமதி அளித்து வாரணாசி நீதிமன்றம் உத்தரவிட்டது. மசூதியின் தெற்கு பகுதியில் உள்ள சிவலிங்கத்திற்கு இந்து மதத்தினர் பூஜை மற்றும் வழிபாடு நடத்தலாம் என்று வாரணாசி நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இதனை எதிர்த்து ஞானவாபி மசூதியில் கமிட்டி சார்பில் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்துக்கள் ஞானவாபி மசூதியில் சீல் செய்யப்பட்ட அடித்தளத்தில் வழிபாடு நடத்த அனுமதிக்கும் வாரணாசி நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டது. முன்னதாக மசூதிக்குள் பூஜை செய்ய அனுமதிக்கும் மாவட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த விவகாரத்தில் உயர் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று காலை தீர்ப்பளித்துள்ளது. அதில் மசூதியின் வியாஸ் தெஹானா பகுதியில் இந்துக்கள் வழிபடலாம் என்ற வாரணாசி நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக மசூதி நிர்வாகம் தாக்கல் செய்த மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. காங்கிரஸ் மீனவர் அணி சார்பில் ராமேஸ்வரம் பாம்பனில் கடலில் இறங்கி நாளை மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் 5 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்த நிலையில் மீனவர்கள் பிரச்சினைக்கு ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். இப்பொழுது உச்சபட்சமாக ராமேஸ்வரத்தை சார்ந்த மீனவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது 2 நாட்களுக்கு முன்பு. ஆக மோடி அரசு மீனவ பெருங்குடி மக்களை கைவிட்டு விட்டது. இதை கடுமையாக காங்கிரஸ் பேரியக்கம் எதிர்க்கிறது. இதை கண்டித்து நாளை எங்களுடைய மீனவர் அணியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங், பெர்னாண்டோ மற்றும் அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த காங்கிரஸ் தலைவர் பெருமக்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை, கடலில் இறங்கி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். மோடிக்கு எதிராக இந்த போராட்டம், பாஜக அரசுக்கு எதிராக நாளை முழக்கங்கள் அங்கே முழங்க இருக்கிறார்கள். ஆக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் தலைமையில் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் என்று கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிக்கிறோம். இலங்கை கடற்படையால் இதுவரை 2014 முதல் 24 வரை 400 படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 3179 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 150 படகுகள் கடந்த 5 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து மீனவர்களுக்கு பாஜக ஆட்சியால், மோடியால் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம் பெறுவதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன், வரும் மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்க தமிழ் மாநில காங்கிரஸ் முடிவு எடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நாளை நடைபெறும் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் தாம் பங்கேற்பதாகவும் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். நாளைய தினம் வருகின்ற 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே நடைபெறும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவிலே கலந்து கொள்ள என்னிடம் நேரில்
அழைப்பு விடுத்தார்கள். நேற்று காலை பாஜகவிலிருந்து மேலிட தலைவர்களும் என்னிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமருடன் கலந்து கொள்கிறேன். மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை ஒரு வாரத்திற்குள் நிறைவு செய்ய திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் கட்சிகள் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேர்தலுக்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை அண்மையில் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்தது. அதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த தொகுதி பங்கீடு தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக ஆகிய கட்சிகள் பங்கேற்றன. இந்நிலையில் ஒரு வாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி என்று அடையாளம் கண்டு தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்ய திமுக முடிவு செய்துள்ளதாகவும், மார்ச் 2வது வாரத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வுக்கான நேர்காணலை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை திருவப்பூர் முத்து மாரியம்மன் கோவிலில் பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு பூக்களை பிரித்தெடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்து மாரியம்மன் கோவிலில் வருடந்தோறும் பூச்செறிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்து மாரியம்மன் சிலையை வைத்து ஊர்வலம் எடுத்து வந்து கோவில் சன்னதியில் டன் கணக்கில் பூக்களை கொட்டி காணிக்கை செலுத்துவார்கள். இந்நிலையில் பொதுமக்கள் கொண்டு வந்த இந்த பூக்களை பிரித்தெடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். இந்த பூச்செறிதல் நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கத்தில் உள்ள பெரிகலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கத்தில் உள்ள பெரிகலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் சரவணன் பெரியசாமி தலைமை வகித்தார். விழாவிற்கு சென்னை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ராவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் பேசிய ராவணன், கல்லூரி மாணவர்களுக்காக நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற 3 முத்தான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருச்சி திமுக தெற்கு மாவட்டம் மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாகவும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்கங்கள், நலத்திட்ட உதவிகள், மாரத்தான் ஓட்டம், விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி திமுக தெற்கு மாவட்டம் சார்பாகவும் மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாகவும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் சண்முகம், திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி, திருச்சி திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடினர். வேலூர் மாவட்டம் வெங்கடேஸ்வரா மேல்நிலை பள்ளியில் வேலூர் தாலுகா சதுரங்க சங்கங்களின் சார்பில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளை சதுரங்க சங்க துணைத் தலைவர் தினகரன் துவக்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இந்த போட்டியில் வென்றவர்களுக்கு வேலூர் சதுரங்க சங்க தலைவர் ரவீந்திரன் பரிசுகள், சான்றுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். வேலூரில் ஓய்வு பெற்ற சிறை பணியாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் உபயதுல்லா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஓய்வு பெற்ற சிறை பணியாளர்கள் சங்கத்தின் கூட்டம் தலைவர் உபயதுல்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களை சேர்ந்த ஓய்வு பெற்ற சிறை பணியாளர்கள் பங்கேற்றனர். ஓய்வு பெற்ற சிறை பணியாளர்கள் நலனை கருதி அவர்களுக்கான அரங்கம் ஒன்றை தமிழக அரசு கட்டித்தர வேண்டும்,
ஊதிய முரண்பாடுகளை அரசு களைய வேண்டும். 20 ஆண்டுகள் பணி முடித்த அனைத்து சிறை பணியாளர்களுக்கும் முழு பென்ஷன் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இவ்விழாவில் ஓய்வு பெற்ற சிறை பணியாளர் சங்கத்தின் முக்கிய கோரிக்கையாக எங்களுக்கு ஒரு சங்க கட்டிடம் கட்டுவதற்கு சிறிது இடம் எங்களுக்கு வழங்குமாறு சிறைத்துறை தலைமை அலுவலரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். கட்டிடம் இல்லாமல் நாங்கள் வாடகையில் இந்த சங்கத்தின் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். ஆகவே எவ்வளவோ இடம் இருக்கிறது வேலூர் கொரப்பாடி சிறைக்கு அருகில். அதில் ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு 3 சென்ட் நிலத்தை வழங்கினால் நாங்களே அந்த சங்கத்தின் கட்டிடத்தை நாங்களே கட்டிக்கொள்வோம் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கிய கோரிக்கையாக இதை நான் வைக்கின்றேன். திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணி மற்றும் காவல் பணி மேற்கொள்ளும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை மற்றும் காவல் பணி மேற்கொள்ளும் ஊழியர்கள் உள்ளனர். இவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவித்த குறைந்தபட்ச ஊதியம் 725 ரூபாய் வழங்கிட வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை மற்றும் காவல் பணி மேற்கொள்ளும் ஊழியர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பதாகைகளை ஏந்தியவாறு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார பணிகள் துறை தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் பரவையில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே உலக சிலம்பம் டிரஸ்ட் மற்றும் ஸ்ரீராம் கல்வி விளையாட்டு அகாடமியும் இணைந்து நடத்தும் 4ஆம் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிக்கு சிவகங்கை ராஜ்குமார், மகேஷ் துரை, பள்ளி நிறுவனர் ராமு, வழக்கறிஞர் படேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரி ரமேஷ் இந்த போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களை சேர்ந்த 400 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இந்த போட்டிகளில் பரவை முத்துநாயகி சிலம்பம் அணி ஆசான் இளங்கோவன் தலைமையில் அதிக பரிசுகளை வென்று சுழல் கோப்பையை கைப்பற்றி சாம்பியன் பட்டம் பெற்றது. ஆற்காடு இந்திய சமூக ஜனநாயக கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அரசியல் பயிலரங்கம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே இந்திய சமூக ஜனநாயக கட்சியின் சார்பில் அரசியல் பயிலரங்கம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் கவுஸ் தலைமையில் நடைபெற்றது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இருப்பதால் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை காசிமேடு சிங்காரவேலன் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கடும்பாடி சின்னம்மன் திருக்கோவிலில் மாசிமக தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை காசிமேடு சிங்காரவேலன் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கடும்பாடி சின்னம்மன் கோவிலின் 6ஆம் ஆண்டு மாசிமக தெப்ப திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தோரணையில் புறப்பட்ட அம்மன் காசிமேடு பகுதியை சுற்றி வீதி உலா வந்தது. இந்த விழாவில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான மீனவ மக்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 5810 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 46,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகம் முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 69 லட்சத்தை தாண்டி உள்ளது.
உலகம் முழுவதும் கொரோனாவால் 703,611,293 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 6,985,682 பேர் கொரோனா வைரஸால் உயிரிழந்தனர். இதனால் உலகம் முழுவதும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 69 லட்சத்தை தாண்டியுள்ளது. மேலும் கொரோனா பாதிப்படைந்த 674,387,464 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் 35,686 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் இன்று திறப்பு. இரவு 7 மணிக்கு திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர் ஐ பெரியசாமி வழக்கை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. மார்ச் 28ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய்க்கு பிணை செலுத்த உத்தரவு. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க ஆந்திர அரசு தீவிரம். தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தடையாணை பெற வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். 7வது முறையாக சம்மனை நிராகரித்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்தியா கூட்டணியை விட்டு விலக மாட்டோம் என ஆம் ஆத்மி திட்டவட்டம். ஞானவாபி விவகாரத்தில் வாரணாசி நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது. மசூதி கமிட்டியின் மனுவை தள்ளுபடி செய்து அலகாபாத் உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.